தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து 2026 நடந்துட்டு இருக்குது. சட்டமன்ற தேர்தல். அதுல யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு கருத்துக்கு வந்து கணிப்பு, ஜோதிட ரீதியான ஒரு கணிப்பை நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில தருமபுரி மாவட்டத்துல மொத்தம் வந்து ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள்ல யாரு ஜெயிப்பாங்க, எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு ஜோதிட ரீதியான, ஒரு பிரசன்ன ரீதியான ஒரு கணிப்பு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரியான புது முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, வருங்காலத்துல இது போன்ற விஷயங்கள வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் துல்லியமாக எடுப்பதற்கு ஒரு பேருதவியாக இருக்கும். மக்கள் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது தான் நாம வந்து எதையும் பெருசா சாதிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த வகையில இப்போ வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார்னு ஒருத்தர் நிக்கிறாங்க. ஏடிஎம்கே சார்பாக கேபி அன்பழகன், அவர் வந்து கன்னிராசி உத்தர நட்சத்திரம். எடப்பாடியும் கூட அதே கன்னிராசி கன்னிராசி. டிவிகே சார்பாக வந்து கோபி அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக பூபதின்னு ஒருத்தர் நிக்கிறாங்க. இதுல டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் தோராயமாக 77,000, 78,000 இல்லைன்னா 79,000 வாக்குகள், இந்த மூணுல ஏதோ ஒரு இடத்த வாங்குவாரு அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தின் மூலமாக கணிச்சிருக்கோம். அதிமுக சார்பாக வரக்கூடிய கேபி அன்பழகன் அவர்கள் தோராயமாக 93,000 இல்ல 94,000 இல்ல 95,000 வாக்குகள் வாங்குவாரு அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தின் மூலமாக கணிச்சிருக்கிறோம். டிவிகே சார்பா நிற்கக்கூடிய கோபி அவர்கள் வந்து 33,000 இல்லைன்னா 34,000, இது ரெண்டுல ஏதாவது ஒரு வாக்குகள் அவர் கட்டாயம் வாங்குவார் அப்படின்னு நம்பலாம். நாம் தமிழர் சார்பாக வரக்கூடிய பூபதி அவர்கள் 6,900, 7,000, 7,100, இந்த மூணுல ஏதோ ஒரு வாக்குகளை வாங்குவார் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரசன்னத்தின் மூலமாகவும் ஜோதிடத்தின் மூலமாகவும் கணிக்க முடியுது. கேபி அன்பழகன் தான் பாலக்கோடுல ஜெயிப்பார் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரியுது. அடுத்து தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜி.கே. தமிழ்குமரன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து ரிஷபராசி. ஏடிஎம்கே வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாமக சார்பா பாடி செல்வம்னு ஒருத்தர் நிற்கிறாரு. தாவேகா சார்பா கஜேந்திரன் ஒருத்தர் நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக வந்து பழனி அம்மாள் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. இதுல டிஎம்கே சார்பாக வரக்கூடிய தமிழ்குமரன், அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரன் அவர்களுக்கு 93,000 வாக்குகள் வாங்குவாரு அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கணிப்பு. அப்போ 92,000 இல்ல 93,000 இல்ல 94,000, இது மூணுல ஏதோ ஒரு இடத்துல அவர் வாக்குகள் வாங்குவாரு. பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த பாடி செல்வம் அப்படிங்கிறவரு 71,000 இல்ல 72,000 இல்ல 73,000, இதை ஒட்டி வாக்குகள் வாங்குவாரு. டிவிகே சார்பா வரக்கூடிய கஜேந்திரன் அவர்கள் தோராயமாக 39,000, 40,000, 41,000, இதை ஒட்டி அவர் வாக்குகள் வாங்குவாரு. நாம் தமிழர்ல இருந்து வரக்கூடிய பழனி அம்மாளுக்கு 7,100, 7,200, 7,300, இந்த வாக்குகள்ல ஏதோ ஒன்று வாங்குவாங்க. ஆனா இதுல ஜெயிக்கிறது வந்து பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்குமரன் அப்படின்ற ஒருத்தர் தான் இங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காட்டுது. அடுத்து தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே கூட்டணியிலிருந்து தேமுதிகவுக்கு இளங்கோவன் ஒருத்தர் நிற்கிறாங்க. அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக சார்பாக சௌமியா அன்புமணின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. தாவேகா சார்பாக சிவன் ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக சாந்த லக்ஷ்மி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதுல டிஎம்கே சார்பாக அந்த தேமுதிக வேட்பாளர் வந்து தோராயமா 69,000, 70,000, 71,000, இதுல மூணுல ஒரு வந்து வாக்கு வாங்குவாரு. அதிமுக கூட்டணியில அந்த பாமக சௌமியா அன்புமணின்றவங்க தோராயமா 96,000, 97,000 இல்ல 98,000, இந்த மூணுக்குள்ள ஒரு வாக்கு வாங்குவாங்க. தாவேகா சார்பா நிற்கக்கூடிய சிவன் வந்து 36,000, 37,000, 38,000, இந்த மூணுல ஒன்று வாங்குவாரு. நாம் தமிழர் சார்பா நிற்கக்கூடிய சாந்த லக்ஷ்மி தோராயமா
7500, 7600, 7700 இந்த 3ல ஒரு வாக்குகள் வாங்குவாங்க. பெரும்பாலும் சௌமியா அன்புமணி அவர்கள் ஜெயிப்பதற்கு தான் இங்க பெரிய அளவுல வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு பார்க்க முடியுது. அடுத்து தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக டாக்டர் பழனியப்பன் ஒருத்தர் நிக்கிறாங்க. அதிமுக சார்பா மரகதம் வெற்றிவேலு அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாங்க. தாவேகா சார்பாக திலகவதின்னு ஒருத்தர் நிக்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிக்கிறாங்க. இதுல டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய பழனியப்பன் தோராயமாக ஒரு 81,000 ஓட்டு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம எடுக்கிறோம். அதாவது 79,000, 80,000, 81,000. அதிமுக சார்பா நிற்கக்கூடிய மரகதம் வெற்றிவேல் அவர்கள் 89,000, 90,000, 91,000. அதாவது இவங்க 2 பேத்துக்குமான வாக்கு இடைவெளி தோராயமா 10,000 வாக்குகள் தான் வரும். தாவேகா சார்பாக வரக்கூடிய திலகவதி அவர்களுக்கு 31, 31,000, 32,000, 33,000. நாம் தமிழர்ல வரக்கூடிய அர்ச்சனா தமிழருவி அவங்களுக்கு 9,000, 10,000, 10,500 இதுக்குள்ளதான் அவங்களுக்கு ஓட்டு வரும். ஸோ இதுல மரகதம் வெற்றிவேல் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு கணிப்பு பார்க்க முடியுது. அடுத்து தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது சண்முகம் டிஎம்கே சார்பா நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக வி சம்பத்குமார் விருச்சிக ராசி, தாவேகா ராகேஷ், நாம் தமிழர் சார்பா அனிதா அண்ணாதுரை அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிமுக கூட்டணியை சேர்ந்த சம்பத்குமார் விருச்சிக ராசி அவருக்கு தான் அதிக வாய்ப்பு. தோராயமாக 92,000, 93,000, 94,000 வாக்குகள் வரைக்கும் அவங்க வாங்க வாய்ப்பு இருக்கு. சண்முகம் டிஎம்கே 70,000, 71,000 அந்த ரேஞ்சில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகா சார்பா நிற்கக்கூடிய ராகேஷ் அவர்களுக்கு 29,000, 30,000, 31,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் அவங்களுக்கு வாக்கு வரும். நாம் தமிழர் சார்பா நிற்கக்கூடிய அனிதா அவர்களுக்கு தோராயமாக 7,100, 7,200, 7,300 வாக்குகள் அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறது நம்முடைய ஜோதிடத்தின் மூலமாக பிரசன்னத்தின் மூலமாக எடுத்த கணிப்பு. இதுல என்னன்னா இது ஒரு புதிய முயற்சி. இந்த புது முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். அப்பதான் நாம அடுத்தடுத்து இதனுடைய விஷயங்களை ஷேப் பண்ணி கொண்டு போய் இன்னும் துல்லியமாக எடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்க முடியும். அதனால மக்களாகிய உங்களுக்காகத்தான் நாம இந்த ஒரு கணிப்பையே எடுத்திருக்கிறோம். அதனால உங்களுடைய ஆதரவை கொஞ்சம் கொடுங்க. நம்மளுடைய வீடியோக்களை உங்க நண்பர்கள் குரூப்ல எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கிங்க. இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆதரவோட நாம நம்முடைய கணிப்பு சரியா தவறா அப்படிங்கிறத மே மாசம் 4ஆம் தேதி பார்த்து அதுலேருந்து ஒப்பீடு எடுத்து மறுபடியும் இன்னொரு முறை ஒரு வீடியோ போடுறோம். நன்றி, வணக்கம்.